Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஃபிஷ் கட்லெட். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இன்கிரிடியன்ட் வச்சு குயிக்கா நம்மளே வீட்ல செய்யலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஃபிஷ் கட்லெட் செய்கிறதுக்கு துப்புவாலை மீன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ துப்புவாலை மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ளஷி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் எடுக்கலாம். துப்புவாலை டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நிறைய முள் இருக்கும். பட் நீங்கள் எந்த ஃப்ளஷியான ஃபிஷ்ஷஸ் எடுத்து செஞ்சாலும் நமக்கு இந்த கட்லெட் நல்லாயிருக்கும். இப்படி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணி அவ்வளோத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு நிறைய முள் இருக்கும். இப்படி அந்த முள் எதுவுமே இல்லாமல் நம்ம அதை தனியாக எடுக்கணும். இந்த ஃபிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பட் வந்து இதில் நிறைய முள் இருக்கும். ஸோ அதை அவ்வளோத்தையும் கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சின்னதாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாக நறுக்கி போட வேண்டாம். சின்னதாக நறுக்கி போட்டால் தான் நமக்கு ஈவனாக பைண்ட் ஆகும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு கட்லெட் உதிர்ந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு சின்னதாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் அவ்வளோத்தையும் முள் எடுத்துகிட்டு இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முள்ளும் இல்லாமல் நல்லா நீட்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் மசாலா எல்லாம் வந்துட்டு சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்க்குறேன். நான் வேக வச்சேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கும். பட் இதில் வந்துட்டு 1 தான் சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு உருளைக்கிழங்கே தாராளமாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு 1.5 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எனக்கு இது வந்து பைண்டிங்க்கு கரெக்டாக இருந்ததுனால நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கை வச்சு ஈவனாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி குட்டி குட்டி கட்லெட்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு
முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா கட்லெட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குவிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் எந்த மீன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மீனில் இந்த கட்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.